சிவி சண்முகம் அவரு கூட ஒருத்தர் கூட இல்லாம வரதுக்கு என்ன காரணம்? அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். இல்ல இப்போ என்ன சார் ஓப்பனா பேசுறது என்னன்னா, இவர் ஒரு கொங்கு சமுதாயம், எடப்பாடி, எஸ்பி வேலுமணி கொங்கு சமுதாயம், நீங்க சாதிக்காரங்களாம் ஒண்ணு சேர்ந்து சிவி சண்முகத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்றதான் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல சிவி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரு. நிபந்தனையற்ற மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும்? அப்ப மீதி 20 பேர் கேட்டிருக்காங்களே. இப்போ நீங்கள் சாதிக்காரெல்லாம் ஒன்று சேர்றீங்க, உங்கள் சாதியெல்லாம் ஒன்று சேர்றீங்களா அவங்க தரப்பில் கேட்குறாங்க. இல்லை, திருச்சி கிழக்கோடு 5 எம்எல்ஏவுக்கு தேர்தல் நடத்துவதற்கு நீண்ட காலம் எடப்பாடி வழக்கு போட போறாரு. வழக்கு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ராஜினாமா சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. சபாநாயகர் அந்த அறிவிப்பு எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடம் காலியாக பண்ணது அறிவிக்கப்பட போகுது கொஞ்ச நாள். அதுக்கு நடுவில் வழக்கு எடப்பாடி போடுவார்ல. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டு, அதுதான் முக்கியம். அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுவார். அப்ப குதிரை பேரம்னு வழக்கு போய் சாட்சி போயிட்டால 4 தொகுதி வெயிட்டிங்ல இருக்கும். இப்போ ஒருவேளை சிவி சண்முகம் ரிசைன்மெண்ட் தாவைக்க போனார்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அவர் பதவி போகும், அவ்வளவுதான். பதவி போனா எலெக்ஷன் வரப்போது நிற்க போறாரு. அல்ல, அவ்வளவுதான். அதுதான் நடக்கும். அதிமுகவுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதிமுக சிவி சண்முகம் இருக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. மன்னிப்பு கடிதம் இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரு.